தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. பட் அது ஒரு அன்சாலிசிட்டட் சப்போர்ட் இல்லையா? தாவேகா இவங்க ஆதரவை நாடல கோரல, அவங்க கோரிய கட்சிகள்லாம் இன்னைக்கு அவங்க கூட இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் கேட்கப்படாத ஆதரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடைய மதிப்பு என்னவா இருக்கும்? மதிப்புங்கிறத இப்ப விஜயோடைய சூழலை யோசிச்சிருப்பாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணியிலேயே இன்னும் தொடர்வதாக சொல்லக்கூடிய 4 கட்சிகளுடைய 8 எம்எல்ஏக்கள் அவங்க இன்னொரு கட்சியுடைய ஒரு எதிர்மறையான ஒரு கருத்தோட தான் இந்த விஷயத்துக்கு ஒத்து வந்திருக்காங்க. இப்ப இவங்க அப்படி இருக்க மாட்டாங்கிறப்ப விஜய் தங்களை நோக்கி வச்சு வருவாருங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கு. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இன்னும் கூட நீங்க சொல்றது போல திமுகவை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது கூட எங்க தோழமை கட்சிகளுடைய ஆதரவோடு இந்த அரசு அமைந்திருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டுறாருங்கிறத பார்க்கிறோம். சோ இவங்க ஆதரவு கொடுக்கும் பட்சத்துல தாவேக அரசுக்கு ஒரு சேஃப்டி நெட் உருவாகும், ஒரு பாதுகாப்பு வளையம் எக்ஸ்ட்ரா உருவாகும் அப்படின்னு அவங்களும் கணக்கு போடக்கூடுமா? ஆமா, ஏன்னா இப்ப 2006 வெளியில இருந்து ஜெயலலிதா சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாங்க மைனாரிட்டி திமுக அரசு, மைனாரிட்டி திமுக அரசுன்னு. ஆனா இப்ப இவங்க அதே எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய 8 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு அவங்களே மைனாரிட்டி எங்களுடைய ஆதரவு தான் இருக்காங்கன்னு சொல்ற லெவல்ல இருக்கிறாங்க. அப்ப இன்னும் கிரிட்டிக்கலான விஷயம், இதுல இருந்து வெளியில வரதான் நிச்சயம் விஜய் விரும்புவாரு. யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறப்ப அதான் விரும்புவாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப நிச்சயமாக இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன் என்டிஏ அணியில இல்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸுக்கு ஒரு சிக்கல் ஆயிடக்கூடாது. காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களோட உள்ள இருக்கு. அதனால அதுக்கும் சிக்கல் வந்துடக்கூடாது. அதனால என்டிஏல இல்ல அப்படின்னு இவங்க சொல்லி இருக்கலாம். இப்படி சொல்லி இருக்கலாம். நீங்க சொல்றது போல ஆம் என்றால் இல்லை, இல்லை என்றால் ஆம்னு அரசியல் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை பாஜகவோட நிலையில இருந்து யோசிச்சு பார்த்தா தாவேக அரசு காங்கிரஸை சார்ந்திருக்கிறது. இந்த குழு அங்க போனா கூட தேவலும். ஏன்னா காங்கிரஸை சாராத ஒரு பெரிய பலம் தாவேகாவுக்கு நம்பர் கொடுக்கும் போது காங்கிரஸ் வெளியேறதுக்கான ஒரு சூழல் வரலாம் அப்படின்னு அந்த கணக்கையும் பாஜக நிலையில அவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்கா? சோ இவங்களுக்கு சில அனுகூலங்களும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கும். அது இந்த பிரிஞ்சு வந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு தானே. அது இப்ப காங்கிரஸ்ங்கிற ஒரு 5 எம்எல்ஏவும் இல்லாம முழுக்க இவங்களுடைய ஆதரவுல இருந்தா இவங்களுக்கு அது பிளஸ் தானே. அப்ப அதனால காங்கிரஸும் வெளியில போறதுக்கான வெளியே அனுப்பப்படுவதற்கான ஒரு சூழல் கூட இந்த ஸ்பிளிட்ட பாஜக எப்படி பாக்குதுங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. என்னங்க ஒரு சீட் வச்சிருக்காங்க, அவங்க எப்படி பார்த்தா என்னன்னு கேட்கலாம். ஆனா இன்னைக்கு மத்திய அளவில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம், சோ அதுல இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு அனுகூலங்கள் அதெல்லாம் இயல்பா சேர்த்தே பார்க்கப்படும். சோ பாஜகவுடைய ஆசை இந்த அணிக்கா இல்ல அந்த அணிக்கா, இல்ல 2 பேரும் அடிச்சுக்கிறதுனால அவங்களுக்கு நன்மை அப்படின்னு பார்ப்பாங்களா? இப்படி நிறைய கேள்வி இருக்கு. ஆமா, நிச்சயமா இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த பிரிந்து வந்த அணியை தான் பாஜக எதிர்கால நோக்கத்தோட பாக்குறப்ப ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு. இதே தேர்தல் ஆணையத்துல கூட இந்த பிரிந்து போனவர்களுக்கு தான் அதிக மெஜாரிட்டின்னு சொல்லி கூட இரட்டை இலை சின்னம் வரலாம். அப்படி வரும் பட்சத்தில் அந்த அதிமுக அப்படிங்கிற கட்சி இன்னும் கொஞ்சம் கரையறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. இங்க இன்னும் கொஞ்சம் பாஜக ஆழமா வேறுன்றதுக்கான ஒரு சூழலும் உங்களுக்கு எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப என்னன்னா அதிமுக அப்படிங்கிறது சிதைந்து கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். அததான் பட் இதை நம்ம என்ன பார்க்கலாம், இது தேர்தல் ஆணையம் தாவா, அது சிவில் கோர்ட் அப்படின்னு திருப்பியும் அதிமுக விவகாரம் சட்ட சிக்கலாக நீதிமன்றத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் போக போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறின்னு பார்க்கலாமா? நிச்சயமா அந்த மாதிரிதான். இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு போச்சுன்னா மத்திய பாஜக கிட்ட போனது தானே. அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் பிளஸ் தானே. புதுசா இங்க தங்களுடைய கால அழுத்தமா பதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு பிரதான கட்சியில வரக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிறது பாஜகவுக்கு பிளஸ் தான். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.